ஹே ஹாய் வணக்கம். ஸோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் இது இல்லையா? யூனியன் பட்ஜெட் 2025 அண்ட் 2026க்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட்ஜெட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து யூனியன் பட்ஜெட் பற்றி நம்ம பேசுவோம். நிறைய இருக்குது இதில் பேசுகிறதுக்கு. பொதுவாக வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லையா? நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து பர்டிகுலராக இந்த விஷயத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. 12,00,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நிறைய இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 பக்கத்துக்கு இருக்கும். இதில் ஒரே விஷயத்தை வந்து வெவ்வேறு நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். யூனியன் கவர்மெண்ட்டே பர்டிகுலராக ரிலீஸ் பண்ண அந்த பட்ஜெட்டோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, அதிலிருந்து சில சில இன்சைட்ஸ் மாதிரி, சில கிராஃப் மாதிரி, பை சார்ட் மாதிரியான சில பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படிக்கும்போது, இன்னும் நல்ல ஒரு எலாபரேட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். மொத்தத்தையும் நம்ம வந்து இப்போ வரி வரியாக படிக்க போகிறதில்ல. அதுக்காக தான் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து இதை நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட், நீங்கள் நார்மலாக போயிட்டு டெலிகிராமில் ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்னு டைப் பண்ணாலே இந்த சேனல் வந்து வரும். இதிலேயே வந்துட்டு நம்ம இந்த இந்த பிடிஎஃப் வந்துட்டு கொடுத்துடலாம். இதில் கிட்டத்தட்ட பட்ஜெட் ரிலேட்டடாக இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸு, யூனியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பட்ஜெட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பேஜஸ், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எடுத்து ஒரு முறை நல்லா கிளியராக வாசித்து பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப வரி வரியாக 2, 3 டைம் வாசித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில மேஜர் ஏரியாஸை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன். ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியனாக ஒரு கதை கேட்குற மாதிரி இதை வந்து கேளுங்க. இப்போது இந்த பர்டிகுலர் இடத்த கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் நியூ டேக்ஸ் ரெஜிம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நீங்கள் வந்து ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னா, அதற்கான வருமான வரி 2 விதத்தில் கட்டலாம். அது வந்து நம்ம ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம். அதாவது பழைய வருமான வரிக்கான அந்த ஸ்லாப் இருக்குல்ல, அதிலேயே கட்டிக்கலாம். இல்லை இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய புதிய வருமான வரி ஸ்லாப்லேயும் கட்டலாம். இந்த புதிய வருமான வரி ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா ரூ. 4,00,000 வரைக்கும் எந்த ஒரு வரியும் இல்லை, 0%. ரூ. 4,00,000 ரூ. 8,00,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் 5% டேக்ஸ். அதே வந்து ரூ. 8,00,000 ரூ. 12,00,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் 10% டேக்ஸ். அப்போ ரூ. 12,00,000 வரைக்கும் வரி இல்லைன்னு சொன்னாங்களே, அது என்ன இங்கே 10% டேக்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்ட்டுனா, இதுக்கு பேர் வந்து டேக்ஸ் ரிபேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நீங்கள் வரி கட்டுவீங்க, அப்புறம் அந்த ஃபினான்ஷியல் இயரோட எண்டில் அதை நீங்கள் திரும்ப வந்து வாங்கிப்பீங்க. ஸோ அது மாதிரியான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். நிறைய ஜென்ரல் ஒப்பீனியன் இருக்கும். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசப்படுற ஒரு பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்கக்கூடிய ஃபேக்சுவல் டேட்டாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேட்டடாக நீங்கள் வந்து நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால அது மாதிரியான விஷயத்தை பற்றி நம்ம இதில் பேசுவோம். கிளியராக கவனிங்க, என்னென்ன இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இந்த பர்டிகுலர் இடத்துல பேசியிருப்பாங்க, நிலையான கழிவு அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது முன்னாடி வந்து ரூ. 50,000 இருந்தது, இப்போ ரூ. 75,000 மாறிடுச்சு. அது என்ன ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அது இங்கிலீஷில் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லுவோம். அது என்ன ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்னா, இப்போ நீங்கள் ரூ. 12,00,000 சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரிபேட் உண்டு. நம்ம பொதுவாக பேசுகிறது மாதிரி வரி இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போது 12,10,000 வாங்குறேன், அல்லது ரூ. 1 எச்சா வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு டேக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. 12,75,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு பேர். அப்படின்னா என்னென்னா, கரெக்டாக ஷார்ப்பாக நம்ம வந்து ரூ. 12,00,000 கட் பண்ணாமல் ஒரு 50,000 வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 12,50,000 வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படின்னு பழைய விஷயம் இருந்தது. அதை வந்து முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டுனா உயர்த்தி அறிவிச்சிட்டோம். 75,000 உயர்த்தி அறிவிச்சிட்டோம். ஒரு ஓவராலாக ஜென்ரலாக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ரூ. 12,00,000 வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது 12,75,000 வரைக்கும் பொருந்தும். அந்த ரூ. 75,000 என்ன பேர் அப்படின்ட்டுனா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், நிலையான கழிவு அப்படின்னு பேர். அது ஃபார் சம் ரீசன்ஸ், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன்னால வந்து அந்த ரூ. 75,000 நம்ம வந்து ஒரு ஸ்லாப் வந்து ஒரு வேரியேஷன் கொடுக்கலாம். நிறைய இருக்கலாம். நீங்கள் ரூ. 12,00,000 சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து மாதம் வந்து ஒரு ஒரு 4-5 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய இதில் இருக்கலாம். அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போயே போட்டு அதெல்லாம் டம்ப் பண்ண வேண்டாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதை முதல்ல நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். சரி, ஓகே. யூனியன் பட்ஜெட் 2025 அண்ட் 2026ல் ரொம்ப முக்கியமான சில ஏரியாஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டுனா, அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து படிச்சிருப்போம், மினிமம் ஸ்மால்
அதாவது மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் மினிமம் இல்ல. மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு ஒண்ணு படிச்சிருப்போம். ஸோ அது ரிலேட்டடா ஒரு முக்கியமான சேஞ்ச் ஒண்ணு குடுத்துருக்காங்க. முதலீடு ரிலேட்டடா பர்ட்டிகுலரா வந்து இன்சூரன்ஸ்ல 100% எஃப்டிஐ 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் குடுத்துட்டாங்க. முன்னாடி இருந்தது வந்து இது 100% போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அது வந்து 100% ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட்ல வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சில கேட்டகரிஸ் எல்லாம் குடுத்து, அதற்கு வந்து நம்ம ஏற்றுமதி, இறக்குமதி ரிலேட்டடான கான்செப்ட் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஏற்றுமதி பண்றதுக்கான வேல்யூஸ மாத்திருக்காங்க. முன்னாடி வந்து வெளிநாட்டுக்கு நீங்க பணம் எடுத்துட்டு போய் செலவு பண்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு. ஒரு ரூ. 7,00,000 வரைக்கும் இருக்கு அப்படின்னா, இப்ப அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,00,000 வரைக்கும் போயிருக்கு. வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா, அதற்கு வந்து எந்த விதமான டாக்ஸும் கிடையாது. லோன் வாங்கி படிச்சா டாக்ஸ் கிடையாது. அந்த மாரியான நெறைய விஷயத்த பத்தி இதுல பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த வேர்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். விக்ஷித் பாரத். இது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஹிந்தி வேர்டுன்னு நெனைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ். அத நம்ம சரியா மொழிபெயர்த்துக்கிட்டோம். நெறைய இடத்துல தமிழ்ல மொழிபெயர்க்கும்போதே வந்து விக்ஷித் அப்படின்னு எழுதிர்றாங்க. இது வந்து ஒரு மிக தவறான ஒரு மொழிபெயர்ப்பு தான். இது வந்து நீங்க சரியா மொழிபெயர்க்கணும் அப்படின்ட்டுனா, வளர்ந்த இந்தியா அப்படிங்கிற டார்கெட்ட நோக்கி நம்ம வந்து நகர்றோம். அதுதான் இந்த விக்ஷித் அப்படிங்கிற வார்த்தையில குறிக்கிறாங்க. டெவலப்டு இந்தியா. எந்த ஆண்டுக்குள்ள அப்படின்ட்டுனா 2047க்குள்ள. நெறைய இடத்துல விக்ஷித் பாரத் அப்படிங்கிற வார்த்தை வந்து பேசப்பட்டுச்சு. வளர்ந்த இந்தியாவாக இந்தியா மாறணும் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனா, அதோட முக்கியமான கீ டெர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நெறைய பேர் பேசவே இல்ல. அத பத்தி அத பத்தி வந்து இந்த ஸ்பீச்ல பிரைம் அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசியிருந்தாங்க. விக்ஷித் பாரத்தோட முக்கியமான டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தாங்க. அது ஆக்சுவலா நான் ஒரு நோட்ஸா கூட எழுதி வச்சிருந்தேன். ஸோ அது வந்து நீங்க அ ஒரு முறை கூட பார்த்துக்கலாம். எடுத்துக்காட்டா, விக்ஷித் பாரத்தோட முக்கியமான டார்கெட்டா வந்து ஜீரோ பாவர்ட்டி. வறுமை வந்து 0% ஆகணும். எப்போ 2047க்குள்ள. 100% குட் குவாலிட்டி ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷன் வந்து 100% இருக்கணும். இதோட ஒரு பார்ட்டா இந்த முறை கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லா ஸ்கூலுக்கும் இன்டர்நெட் கொண்டு போய் சேர்த்துறதா பிளான் பண்ணியிருக்காங்க. பாரத் நெட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு ஆல்ரெடி. ஸோ அது அடிப்படையில எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் இன்டர்நெட் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க. அக்சஸ் டூ ஹை குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபிள் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கேர். எல்லாருக்கும் ஒரு ஒரு குறைந்தபட்ச தேவையான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு ஹெல்த் கேர் வந்துட்டு, ஒரு சுகாதாரம் வந்துட்டு, அது சார்ந்த மருத்துவ உதவிகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கிறது. 100% ஸ்கில்டு லேபர் வித் மீனிங்ஃபுல் எம்ப்ளாய்மென்ட். ஒரு ஒரு 100% வந்து ஒரு ஸ்கில்டு லேபராவும், அதற்கு ஏத்த போல அந்த திறமைக்கு ஏத்தது போன்ற ஒரு வேலைவாய்ப்பும் உருவாக்கி தர்றது ஒரு டார்கெட்டா வச்சிருக்கோம். 70% வுமன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம வந்து இப்போ கவர்ன்மென்ட் வொர்க் அது மாரி நெறைய இடத்துல வந்து பெண்கள வந்து இன்வால்வ் பண்ணா கூட பொருளாதாரத்தில நீங்க விரல் விட்டு எண்ணிறலாம். உலக அளவுல இருக்கக்கூடிய ஆன்டர்பிரினர்ஸ் எடுத்து பாருங்க. தொழில் முனைவோர்ல முக்கியமான அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ பெண்கள்ன்ட்டு. ஸோ அது மாதிரியான ஃபேக்டர்ஸ நம்ம அச்சீவ் பண்ணணும். 70% வுமன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஃபார்மர்ஸ் மேக்கிங் அவர் கண்ட்ரி ஃபுட் பாஸ்கெட் ஆஃப் தி வேர்ல்டு. அதாவது உலகின் வந்து ஒரு உணவு உற்பத்தியாளராக இந்தியா அறியப்படுற அளவுக்கு விவசாயிகள் வந்து இந்தியாவ முன்னெடுத்து செல்றது. இது மாரியான டார்கெட்ஸ் வந்து விக்ஷித் பாரத்துக்கு வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத வந்து நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுபோல நம்ம இங்க வந்துரலாம். இந்த விக்ஷித் பாரத்ல என்னென்ன விஷயத்த பத்தி பேசுறோம்னு சொல்ட்டு, ஆக்ஸலரேட்டட் குரோத், செக்யூர் இன்க்ளூசிவ் டெவலப்மென்ட், என்ஹான்ஸ் ஸ்பெண்டிங் பவர், பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மென்ட், ஹவுஸ்ஹோல்டு சென்டிமென்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொண்டு போறது. சரி ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இருந்த ஒரு ஹெட்லைன்ஸ், அது ரிலேட்டடான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துரலாம். வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ரூ. 12,00,000 நம்ம சொல்லியிருந்தோம். ரூ. 12,00,000 வரைக்கும் நீங்க வரி கட்ட தேவையில்ல. அதுதான் இந்த இடத்துல பேசியிருக்கோம். ஸோ 12,00,000லிருந்து 16,00,000 இருக்கும்போது நீங்க 15% வரி கட்டணும். 12,00,000க்கு மேல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்க்ளூடிங் ரூ. 12,75,000 மேல ரூ. 1 எச்சானாலும் 15% வந்து வரி கட்டணும். டாக்ஸ் கட்டணும். அதேபோல அதுக்கு மேல 20 வரைக்கும் 20%, 25%, 30% அப்படி தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. அது இல்லாம ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. ரயில்வே துறைக்கு வந்து 2,55,00,000 கோடி. 1,00,00,000 டெலிவரி ஊழியர்களுக்கு, அதாவது நம்ம கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு படிப்போம். மருத்துவ காப்பீடு. இப்ப கிக் கார்டுன்னு சொல்லி ஒண்ணு வந்து குடுக்குறாங்க. அதாவது கிக் ஒர்க்கர் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சிம்பிளா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு 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 டெலிவரி வேலை செய்றோம்னு வச்சுக்கோங்க. இங்கேயே குடுத்துட்டாங்க டெலிவரின்னு. இப்போ ஒரு Zomatoல ஒரு டெலிவரி வேலை செய்றோம்னா, சில நேரத்தில வந்து வேலை இருக்கும். சில நேரத்தில வேலை இருக்காது. நிலையான ஒரு இன்கம் பத்தி நம்ம வந்து யோசிக்க முடியாது. அப்போ ஒரு இன்கம் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங்கா இருக்கும். அப்போ அவங்களோட இன்சூரன்ஸ், அவங்களோட மருத்துவ செலவு, திடீர்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்தா எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? இது மாரி நெறைய விஷயம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அத பத்தி எல்லாம் பேசுறது தான் இந்த கிக் ஒர்க்கர்ஸோட ப்ராப்ளம்ஸ். அதுல பர்ட்டிகுலரா வந்து மருத்துவ உதவிய பத்தி கவர்ன்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்ல பேசியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 1,00,00,000 ஊழியர்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்ட்டுனா, காப்பீடு குடுக்க போறோம். இப்போ விவசாயிகளுக்கு நம்ம வந்து
பயிர் பண்ண போகிறோம். அந்த பயிர் பண்ணி அது வந்து அவுட்புட் வந்து அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் சந்தையில் விற்றா தான் காசு. திடீர்னு குறுக்க வந்து ஏதாவது வந்து ஒரு மருத்துவ செலவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையோன்னா அதை சமாளிக்கக்கூடிய பணம் இல்லாமல் போயிடும். அப்போ அதற்காக விவசாயிகளுக்கான மருத்துவ காப்பீடு அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அதுபோல் இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு மருத்துவ காப்பீடு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. மாநிலங்களுக்கு வட்டி இல்லா கடன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படிப்போம் ஃபர்தராக அதை பற்றி படிக்கும்போது 50 ஆண்டுகளுக்கு வட்டி இல்லாமல் மாநிலங்கள் வந்து கடன் வாங்கி தன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிக்கலாம். அதில் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது எடுத்துக்காட்டால் இவ்வளோ பணத்தை வந்து பவர் செக்டாருக்கு தான் அவங்க செலவு பண்ணணும், இவ்வளோ பணத்தை வந்து மருத்துவத்துக்கு செலவு பண்ணணும், அது மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். பட் என்ன கதைன்னா கிட்டத்தட்ட 1,50,000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அதை வந்து மாநிலங்கள் கடன் வாங்கிக்கலாம். திருப்பி மத்திய அரசிட்டிருந்து மாநில அரசு கடன் வாங்கிக்குது. திருப்பி செலுத்தும்போது வட்டி கட்ட தேவையில்ல. அதை 50 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ அது மாதிரிலாம் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கான கடன் 5,00,000 ரூபாயை ஒரு கிசான் கிரெடிட் ஸ்கீமில் வந்து அது வந்துட்டு அந்த அப்பர் லிமிட் வந்து உயர்த்துறாங்க. 5,00,000 உயர்த்தி கொடுக்குறாங்க. மருத்துவக் கல்லூரிகளில் வந்து 75,000 இடங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. சிறுதொழில் இதோட கடன் வரம்பு வந்து 10 கோடி எம்எஸ்எம்இ பற்றி பார்த்துருந்தோம். 10 கோடியாக உயரப்போகுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம். அண்ட் அதில் ஒரு சில முக்கியமான ஏரியா இருக்குது. அதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இது நம்ம பேசினதே திரும்ப வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது வந்து 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டராக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இருக்காங்க. அண்ட் 2019 தனிநபருக்கான உச்ச வரம்பு வந்து 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டது. 23ல் 7 லட்சமாக இருந்தது. இப்போ வந்து 12 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதேபோல் இதில் வந்து 75,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அண்ட் இங்கே வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்கீம் பற்றி பேசியிருப்பாங்க. விவசாயிகளுக்கு தன் தானிய வேளாண் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வராங்க. இந்தியா வந்து இந்த பல்சஸ் சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம், அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம், அதே சமயத்தில் அதிகமாக இம்போர்ட்டும் பண்ணுறோம். வெளிநாடுகள்லேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம ஒரு தன்னிறைவு அடைகிறதுக்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த தன் தானிய வேளாண் திட்டம். நம்ம ஒரு திட்டத்தை பற்றியும் தனித்தனியாக ஸ்கீம் கொண்டு போக போகிறோம். ஒரு திட்டத்தையும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து கிளியராக பேசுவோம். இங்கே வந்து ஒரு ஓவரால் பிக்சர் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் இங்கேயே வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம டம்ப் பண்ணோம்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் வீடியோவாக மாறி போயிடும். அதனால தன் தானிய வேளாண் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பல்சஸை பற்றின திட்டம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்தராக பேசுவோம். பட்ஜெட்டில் பேசுகிறதுக்கு எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்குது. நிறைய விஷயம் வந்து தொடர்ந்து லாஸ்ட் வீக்கில் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதை ஒன்று நம்ம பேசுவோம். ஸ்டார்ட் அப்கான அந்த நிதியம் ஒரு ஒரு ஃபண்டு ஏற்படுத்துறது வந்து 10,000 கோடியாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்ட் அப்பில் வந்து பர்டிகுலராக கவர்மெண்ட் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்ஓஎஃப் அப்படின்னு படிப்போம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா நேரடியாக கவர்மெண்ட் போய் ஸ்டார்ட் அப்புக்கு பணம் கொடுத்துறாம ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு படிப்போம். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா இப்போ ஒரு நேரடியாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடாமல் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் கம்பெனியோ அல்லது யாரோ ஒருத்தரோ வந்து ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்காக பணம் போடுற மாதிரி நேரடியாக அரசு வந்து ஸ்டார்ட் அப்பில் பணம் போடாமல் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் மூலமாக கொண்டு வந்து பணம் போட்டால் அதற்கு பேர் தான் நம்ம எஃப்ஓஎஃப்னு சொல்கிறோம். அது மாதிரி ஸ்டார்ட் அப்பில் பணத்தை கொண்டு வர போகிறாங்க. பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் மோரோவர் இங்கே வந்துட்டு 500 கோடியில் 3 ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான மையங்கள் கொண்டு வர போகிறாங்க. இப்போ ஏஐ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கு. ஏஐ சார்ந்து இன்னும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இன்னும் நிறைய பணம் வந்து ஒதுக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அது கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலாக. பட் ஆனால் கூட ஏஐ ரிலேட்டடாக ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்ன 500 கோடியில் 3 ஏஐ மையங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான மையங்கள் வந்து உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் நிறைய இருக்குது. மருத்துவக் கல்லூரிகளில் 75,000 சீட்டு, ஐஐடியில் 65,000 சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அது இல்லாமல் நம்ம படிச்சிருப்போம் இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கான எம்எஸ்எம்இ அதில் வந்துட்டு 10 கோடி ரூபாய் வந்து அதிகபட்ச கடன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கீமு. பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பெண்கள் பட்டியல் என்ன பழங்குடியினர் மற்றும் சிறு குறு பெண் தொழில் முனைவோருக்கு சிறப்பு உதவி திட்டம். அண்ட் அதுபோல் வந்துட்டு 2 கோடி ரூபாய் வரைக்கும் பெண் தொழில் முனைவோருக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறது. இது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்கீம் பார்த்துருந்தோம். 1 கோடி கிக் எம்ப்ளாயிஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறது. இது மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு படிக்கிறோம். ஒன்றா படிக்கலாம். நிறைய இருக்குது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரூபாயில் என்ன வரவு என்ன செலவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக தின இந்து தமிழ் திசையிலேருந்து எடுக்கிற நியூஸ் பேப்பர் கட்டு. அது இல்லாமல் தினமணி, அது இல்லாமல் கவர்மெண்ட்டோட பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். இப்போ இதில் ஒரு அவுட்லைனாக நீங்கள் வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம். கடன் வாங்குகிறோம். நமக்கு வந்து இந்திய அரசுக்கு இது வந்து ஒரு டெஃபிசிட் பட்ஜெட். அப்படின்னா என்னென்னா கடன் வாங்கி அதாவது நம்மளோட வரவும் செலவும் கால்குலேட் பண்ணி பார்த்தா செலவு அதிகமாக இருக்கும், வரவு கம்மியாக இருக்கும். அப்போ அந்த செலவை ஈக்குவல் பண்ணுறதுக்காக கடன் வாங்கிக்கிறோம். அதுக்கு பேர் டெஃபிசிட் பட்ஜெட். இப்போ இந்த கடன் பட்ஜெட்டில் வந்து முக்கியமான வருவாய் ஆதாரமாக என்ன இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக கடன். ஸோ கடன் வந்து நம்ம அதிகமாக வாங்கும்போது செலவில் வந்து மிக முக்கியமான தாக்கத்தை எது ஏற்படுத்தும் அப்படின்ட்டுனா கட்டக்கூடிய வட்டி. நம்ம எவ்வளோ வட்டி கட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தாக்கமாக இருக்கும். ஸோ அப்போ கடன் அதிகம் வாங்குகிறோம், வட்டி அதிகமாக கட்டுறோம். இது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் தனிநபரோட வருமான வரி வந்து 22 பைசா. இது வந்து ஒரு விமர்சனமாக இருக்கப்படுற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டுனா தனிநபரோட வருமானம் வந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வட்டி டேக்ஸ் வந்து 22 பைசாவாக இருக்குது. ரூபாயில் பார்க்குறோம்.
22 பைசாவா இருக்குது. அதுவே வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் நிறுவனங்கள் கட்டக்கூடிய அந்த வரி வந்து 17 பைசாவா இருக்குது. அப்போ பெருநிறுவனங்களை விட மக்கள்கிட்ட இருந்து பீப்புள்கிட்ட இருந்து அந்த டேக்ஸ் வந்து அதிகமாக வசூலிக்கப்படுது. அது வந்து ஒரு விமர்சனமாகவே பார்க்கப்படும். சும்மா அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. இதில் ஓவராலாக இந்த கடனை தவிர்த்து அதிக வருமானம் எதன் மூலம் இந்திய அரசுக்கு வருது அப்படின்னு பார்த்தா வருமான வரி. தனிநபரோட வருமான வரியிலேருந்து கிட்டத்தட்ட 22 பைசா வருது. மீதி எல்லாம் அதை விட கம்மி. அதுக்கு அடுத்து அதிகமாக இருக்கிறது வந்து ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகள் 18 பைசா. கார்ப்பரேட் டேக்ஸ் 17 பைசா. இதை வந்து ரிலேட் பண்ணிக்கணும். சரி, ஓகே டன். கலால் வரி, கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி சொல்லியிருந்தோம் 18 பைசா. கார்ப்பரேட் பெருநிறுவனங்கள் கட்டக்கூடிய வரி 17. வரி சாராது அதர் டேக்ஸ் ரெவன்யூ வந்து 9 பைசா. கஸ்டம்ஸ் வந்து 4 பைசா. கடன் சாரா சொத்து விற்பனை மூலமாக வரக்கூடியது 1 பைசா. எங்கே செலவு பண்ணுறோம்? மாநிலங்களோட பகிர்வு 22. இப்போ கடன் வாங்குறோம்ல, அதனால் வட்டி கட்டணும்ல, அந்த வட்டி வந்து 20 பைசா. மத்திய துறை திட்டம் எல்லா ஸ்கீம்ஸுக்கும் செலவு பண்ணுறது 16 பைசா. ஃபைனான்ஸ்க்கான கமிஷன் வந்து 8 பைசா. மத்திய நிதி உதவி திட்டம் நம்ம வந்து சப்சிடியாக கொடுக்குறோம்ல, பணமாக கொடுக்குறோம், அந்த மாதிரி நிதி உதவியாக கொடுக்குறதுல 8 பைசா. இதர செலவினங்கள் 8 பைசா. முக்கிய மானியங்கள் மானியம் கொடுக்குறதுல 6 பைசா. அது இல்லாமல் வந்து பாதுகாப்பு டிஃபென்ஸுக்கு வந்து 8 பைசா. ஓய்வூதிய திட்டத்தில் 4 பைசா. ஸோ இது மாதிரி ரூ. 1 வரவு என்ன செலவு என்ன அப்படின்னு பார்ப்போம். இது எப்போதுமே நம்ம வந்து பார்ப்போம். தினமணி நாளிதழ்லேருந்து எடுத்துருப்போம். திரும்ப அதே தான் இருக்கும். ஸோ இதில் பெர்சன்டேஜாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம 22 பைசான்னு பார்த்துருப்போம். 22%, 17%, 18, 5, 4, 9, 1 இது மாதிரியான வரவு செலவுலாம் இருக்குது. இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த கம்பேரிசன் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஒரு தனிநபரோட வருமானம் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து அதிகமான வரியை கொடுக்குது. ரேதர் தென் நிறுவனம் கார்ப்பரேட் டேக்ஸை விட தனிநபர் வருமானத்துலேருந்து அதிக வரவு வருது அப்படிங்கிறது தான் பீப்புள்கிட்ட அதிகமான டேக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இதன் மீது வைக்கக்கூடிய விமர்சனம். அதேபோல் அந்த பணத்தை எங்கே செலவு பண்ணுறோம்? வட்டி 20% வந்து வட்டி செலுத்திடுறோம். இங்கே தான் பெரிய தொகை போகுது. அதை விட அதிக தொகை மாநிலங்களுக்கு நம்ம வரி பகிர்வு. ஏன்னா இது 22, இங்கே வந்து 20. அதுக்கடுத்து இதில் பாதுகாப்புத்துறை, மத்திய அரசின் திட்டங்கள், மத்திய அரசின் நிதி உதவியுடன் கூடிய திட்டங்கள் 8%, நிதி ஆணையம் மற்றும் இதர பரிமாற்றங்கள், மானியங்கள் 6%, ஓய்வூதியத்தில் 4%, இதர செலவினம் 8%. நீங்கள் ரெண்டுமே தெளிவாக படித்து பாருங்கள். உங்களுக்கு எதில் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அந்த நியூஸ் பேப்பர் கட்டில் இருந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. முக்கிய திட்டங்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுலேயும் திரும்ப அதே தான் பேசியிருப்போம். முன்னாடி பேசினதே தான் திரும்ப பேசியிருப்போம். ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம சொல்லியிருந்தோம் இந்த தன்தானிய வேளாண் திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். துவரம்பருப்பு, உளுந்து பருப்பு, மைசூர் பருப்பு மற்றும் இதர பருப்பு வகைகளின் தற்சார்புக்கான இயக்கம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல்சஸ். இந்த பல்சஸில் நம்ம வந்து இந்தியாவிலேயே அதிகமான அளவு உற்பத்தி பண்ணி இந்தியா நம்மளோட நீடை கம்ப்ளீட்டாக வந்து டொமஸ்டிக்லேயே உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு திட்டமாக இது இருக்கும். திட்டம் வந்துட்டு புதுசாக தொடங்கப்படுது. பிரதமரின் தன்தானிய வேளாண் திட்டம். ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே டன். அதே போல் இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்தியாவில் தயாரிங்கள் திட்டத்தின் மூலம் நடுத்தர பெரு தொழில் நிறுவனங்களை உள்ளடக்கிய தேசிய உற்பத்தி இயக்கம் தொடங்கப்படும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்க போகிறாங்க. ஸோ இப்போ மேக் இன் இந்தியா திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறது மாதிரியான ஒரு திட்டம். இதில் என்ன நம்ம புதுசாக கொண்டு வரோம் அப்படின்றனா நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன். இங்கே தேசிய உற்பத்தி இயக்கம், இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறது அது மாதிரியான ஒரு இயக்கத்தை நம்ம வந்து உருவாக்க போகிறோம். சிம்பிளாக இந்தியாவில் வச்சு தயாரிக்க போகிறோம். தயாரிக்கிறதுனால நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதுதான் இதோட கான்செப்ட். அதே போல் இந்த ஸ்வநிதி அப்படின்னு ஒரு நிதியை பற்றி பேசியிருப்பாங்க. பிஎம் ஸ்வநிதி அப்படின்ட்டுனா என்னென்னா ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி. அது என்ன ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்ட்டுனா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட் வெண்டார் தெரியுது இல்லையா, ஒரு ரோடு ஓரமாக கடை வச்சு விற்கக்கூடியவங்கன்னு வைங்க. அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கான ஒரு லோனு, கடன். அந்த கடன் வந்து யூபிஐ மூலமாக லிங்க் பண்ணி, இப்போ நம்ம ஜிபே, ஃபோன்பே அது மாதிரி யூபிஐ மூலமாக லிங்க் பண்ணி அந்த கடன் வந்து ரூ. 30,000 வரம்புடன் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ யூபிஐ கூட லிங்க் பண்ண போகிறாங்க. ரூ. 30,000 வந்து வரம்பு. அதே சமயத்தில் யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டுனா ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி. இதை சுருக்கி நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுனா ஸ்வநிதி அப்படின்னு சொல்கிறோம். இதை மொழிபெயர்க்கும் போது வந்து பிரதமரின் ஸ்வநிதி இந்த மாதிரி மொழிபெயர்த்து வச்சா இது என்னன்னே புரியாது. இது ஒரு மிக ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பர்ட்டிகுலராக இந்த ஸ்வநிதி அப்படின்னு மொழிபெயர்த்து வைக்காமல் அது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு தமிழில் வந்து இது வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ இது வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ரீட் வெண்டார் அப்படிங்கிற வார்த்தையை தமிழாக்கம் பண்ணி அதற்கு நம்ம தமிழில் ஒரு நல்ல பேர் கொடுக்கலாம். அது வந்து ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். பட் அது ஒரு 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 ஒப்பீனியன். அதை சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு 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 இதாக இருக்குது. அதை சொல்லாமல் நடத்த முடியல. சரி, ஓகே டன். அதேபோல் அடுத்து இங்கே வந்துட்டு இந்த இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்வமிக் அப்படின்னு ஒரு திட்டம். இதையுமே ஸ்வமிக்னு எழுதியிருப்பாங்க. அது என்ன ஸ்வமிக் திட்டம் அப்படின்னா, சரி இது வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கான திட்டம். அப்போ வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்க போகிறோமா அப்படின்னா அப்படி இல்லை. ஏற்கனவே வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுத்த ஒரு திட்டம் இருக்கும்ல, அது முழுமை பெறாமல் நிலுவையில் நிற்கும்ல, அதை கண்டுபிடிச்சி
அத முழுமை பெறத்துக்கு பணம் குடுக்குறது. அப்போ இந்த ஸ்வநிதி அப்படிங்கிறது ஸ்ட்ரீட் வெண்டருக்கு பணம் குடுக்குறது. இந்த திட்டத்தில வந்துட்டு நம்ம வந்துட்டு யுபிஐ லிங்க் பண்ண போறோம். இதோட உச்சவரம்பு அதிகரிக்கிறோம். இது மாரியெல்லாம் படிக்கிறோம். அண்ட் அதேபோல இங்க வரும்போது ஸ்வமிக் அப்படிங்கிற திட்டத்த நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். இது என்ன ஸ்வமிக் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம். அதாவது ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபிள் மிட் இன்கம் ஹவுசிங். ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபிள் மிட் இன்கம் ஹவுசிங். இது என்ன சொல்றோம்? குறைந்த செலவில் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கான வீட்டு வசதி திட்டம். அப்ப வீடு கட்டுறதுக்கு பணம் குடுக்குறோம். அப்ப நேரடியா வீடு கட்டுறதுக்கு பணம் குடுக்குறோமான்னா இல்ல. அதற்கு பதிலா ஏற்கனவே வீடு கட்டுறதுக்கு பணம் குடுத்து, அது முழுமை பெறாம ஏதாவது ஒரு காரணத்தினால தடைபட்டு நிற்கும்போது, அந்த வேலைய முடிவு பெறதுக்காக, வீட்ட கட்டி முடிக்கிறதுக்காக மறுபடியும் குடுக்கக்கூடிய அந்த பணம் தான் இந்த வந்து ஸ்வமிக் அப்படிங்கிற திட்டம். ஸோ அதில நம்ம வந்துட்டு பணத்த குடுக்குறோம். இன்னும் அதிகமான வீடுகள் கட்டி முடிக்கிறதுக்கான பணத்த குடுக்குறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தேன். முன்னாடி வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து இன்சூரன்ஸ்ல எவ்வளோ இருந்ததுன்னா 74% இப்ப எவ்வளோ 100%. அப்ப கம்ப்ளீட்டா வெளிநாடுகள்ல இருந்து எஃப்டிஐ மூலமா இன்சூரன்ஸ் வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதேபோல இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டம். பிசிடி அப்படின்னு நம்ம படிப்போம். பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஒரு சில பொருள்களுக்கான அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இறக்குமதி பண்ணும்போது, அதன் மீது விதிக்கப்படுற வரி வந்து குறைச்சிருக்காங்க. பர்ட்டிகுலரா என்னென்ன புற்றுநோய், அரிய மற்றும் நாள்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான 36 உயிர்காக்கும் மருந்துகள் அடிப்படை சுங்கத் தீர்வையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அப்ப அதுவே வந்து ஒரு மருந்து. மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. அதுக்கு வரிய போட்டா, மக்கள் கையில போய் சேரும்போது, இன்னும் அந்த மருந்து அதிக விலைக்கு விக்கப்படும். அப்ப அத குறைக்கிறதுக்காக வரிய நம்ம வந்து குறைச்சோம்னா, அட்லீஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான விலையிலயாச்சும் போய் கிடைக்கும். ஸோ அது மாரி ஒரு 36 உயிர்காக்கும் மருந்துகள செலக்ட் பண்ணி, அந்த மருந்துகள்லாம் வந்து இம்போர்ட் பண்ணும்போது வரி கிடையாது அப்படின்னு விலக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இதில நம்ம கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது. சரி, ஓகே டன். அதேபோல மற்ற விஷயம்லாம் நம்ம படிக்கலாம். நெறைய சில ஜெனரலான ஃபேக்டர்ஸ் இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 2, 3 ஸ்கீம்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தேன். ஞாபகம் வச்சுக்கணும். நெறைய இருக்கு இதில படிக்கிறதுக்கு. சரி, ஓகே டன். இங்க பேசினதே தான் திரும்ப இதுலயும் பேசியிருப்போம். இங்க வந்து பர்ட்டிகுலரா இந்த கிக் ஒர்க்கர்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன், கிக் ஒர்க்கர் அப்படின்ட்டுனா ஒரு நிலையான சம்பளம் இல்லாம, வேலை இல்லாம இருக்கிறது. அப்பன்னா என்ன திடீர்னு வேலை கிடைக்கும், திடீர்னு பணம் கிடைக்கும். இல்ல திடீர்னு வந்து வேலை இல்லாம போயிடும். அப்போ அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அப்போ அவங்க ஈஷராம்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பயனாளர் அடையாள அட்டை பெறுவார்கள். இந்த அட்டைய வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பென்ஷன் குடுக்குறது, இன்சூரன்ஸ் குடுக்குறது இது மாரிலாம் கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கிக் அண்ட் ஈஷராம் போர்ட்டல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஈஷராம்ங்கிறது கிட்டத்தட்ட பென்ஷன் தரக்கூடிய ஒரு போர்ட்டல். அப்படின்னா என்ன? இப்ப நான் வந்து தினசரி வேலை செய்றேன். வேலை செய்யும்போது எனக்கு வந்து கூலி கிடைச்சிருது. ஒரு இளமையில என்னால வேலை செஞ்சிட முடியும். கூலி வாங்கிற முடியும். ஈவன் தோ 1 ஆர் 2 டேஸ் வந்து எனக்கு வேலை கிடைக்கலனா கூட வாங்கிற முடியும். முதுமை. இப்ப நான் வந்து ஒரு பென்ஷன வந்து இல்லாம அன்னன்னைக்கு வேலை செய்றேன், அன்னன்னைக்கு கூலி வாங்கிக்கிறேன். தினக்கூலியா வேலை செய்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு என்னால வேலை செய்ய முடியாத ஒரு ஏஜ் வரும்போது, ஒரு 60 வயசுக்கு மேல எனக்கு ஒரு பென்ஷன் அப்படின்னு ஒரு விஷயமே இல்ல அப்படின்னா, அப்ப வேலை செய்யக்கூடிய வலிமையும் இருக்காது. அது அப்போ வந்து வறுமையும் அதிகமா இருக்கும். இத கவுண்டர் ஃபிட் பண்றதுக்காக, இப்ப நான் சம்பாதிக்கிற காசுலருந்து கொஞ்சத்த வந்து ரொம்ப மினிமமான ஒரு அமௌண்ட்ட வந்து கவர்மெண்ட்ட கட்டிட்டே வரேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு பென்ஷனா பணம் குடுப்பாங்க. இது மாரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஈஷராம் போர்ட்டல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சரி, ஓகே டன். இதுக்குள்ளேயே அடுத்து இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வருமான வரி கணக்கு வந்து 2லிருந்து 4 ஆண்டுகள். இந்த புற்றுநோய் மாதிரியான சில முக்கிய நோய்களுக்கு உயிர் காக்கும் மருந்தா இருந்ததுன்னா, அதற்கு வந்து பிசிடி பேசிக் கஸ்டம் டியூட்டி வந்து நம்ம விலக்கு குடுத்துருக்கோம். இம்போர்ட் பண்ணும்போது வரி இல்ல. அத பத்தி பேசியிருக்காங்க. சரி, ஓகே டன். எக்ஸ்பெண்டிச்சர் மேஜரா இது சும்மா ஒரு முறை நீங்க வந்து வாசிச்சு பார்க்கலாம். எதுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம்ன்னு. டிஃபென்ஸ் இதெல்லாம் வந்து குரோர்ஸ்ல, இன் குரோர்ஸ் எத்தன லட்சம் கோடி வந்து நம்ம செலவு பண்றோன்ட்டு. 4,91,000 கோடி. அதேபோல வந்துட்டு கம்மியா வந்து சயன்டிஃபிக் டிபார்ட்மெண்ட்ல 56,579 கோடி. ஒரு முறை வாசிச்சு பாருங்க. டிஃபென்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட், ஹோம் அஃபேர்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ். இப்ப மீன் பிடிக்கிறது, ஆடு, மாடு வளர்த்துறது, கோழி வளர்க்குறது இதெல்லாம் அலைட் ஆக்டிவிட்டீஸ். எஜுகேஷன், ஹெல்த், அர்பன் டெவலப்மெண்ட் நகர்ப்புற மேம்பாடு, ஐடி அண்ட் ஐடி அண்ட் டெலிகாம், எனர்ஜி, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சோசியல் வெல்ஃபேர், சயன்டிஃபிக் டிபார்ட்மெண்ட். எந்தெந்த துறைக்கு எவ்வளோ நம்ம வந்து பணம் வந்து ஒதுக்குறோம் அப்படிங்கிறத பத்தி இதில பேசியிருக்கோம். சரி, ஓகே டன். இங்கேயே சொல்லியிருந்தோம். இது வந்து கவர்மெண்ட்டோட அந்த பிடிஎஃப்லேருந்து எடுக்கிற ஒரு ஒரு இமேஜு. ஸோ இதில வந்து சொல்லியிருந்தோம். என்னது? தன் தானிய கிருஷி யோஜனா. பர்ட்டிகுலரா அக்ரிகல்ச்சருக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு ஒரு ஒரு ரொம்ப மேஜரான ஒரு அவுட்லைன் இது. தன் தானிய கிருஷி யோஜனா அப்படின்னு ஒண்ணு பண்றோம். இதில என்ன பண்றோம்? 100 வந்து மிகவும் வந்து மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய அல்லது பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை சூஸ் பண்ணி, அத வந்து வளர்த்தி எடுக்கிறதுக்கான திட்டங்கள கொண்டு போறது. கிசான் கிரெடிட் கார்டு இதில வந்துட்டு அதிகபட்ச அந்த லோன் வந்து 5,00,000 வந்து குடுக்குறாங்க. நேஷனல் மிஷன் ஆன் ஹை யீல்டிங் சீட்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த பல்சஸ்ல வந்து நம்ம நெறைய ப்ரொடியூஸ் பண்றோம், கன்சியூம் பண்றோம். ஆனா நெறைய இம்போர்ட்டும் பண்றோம். ஏன்னா, அந்த அளவுக்கு கன்சம்ப்ஷன மீட் பண்ண முடியல. அதற்கு காரணம் அதற்கு தகுந்த மாதிரியான விதைகள் வந்து நம்மட்ட இல்ல. அந்த பல்சஸ வந்து நம்ம வந்து
போதுமான அளவு உற்பத்தி பண்ணி கன்சியூம் பண்ணிக்கிற அளவுக்கான அந்த விதைகள், சீட்ஸ் வந்து நம்மட்ட இல்ல. அதனால அந்த ஹை யீல்டிங் சீட்ஸ வந்து உருவாக்குறது, அல்லது அந்த ஹை யீல்டிங் சீட்ஸ வந்து நம்ம வந்து ஃபார்மர்ஸ்ட்ட கொண்டு போய் சேர்த்துறது. அது வந்து ஒரு டார்கெட்டா வச்சு இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அதேபோல வந்து இங்கே ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, மக்கானா போர்ட் இன் பீகார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த பல்சஸ் பத்தி பேசுறது மாரியே, ஒரு நான்வெஜ் இல்லாம ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மக்கானா அப்படிங்கிற ஒரு 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 சீடு கைண்ட் ஆஃப் ஒரு பல்ஸ் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு நல்லா புரியிற மாரி சொல்லணும்னா, ஒரு தாமரையோட விதை மாதிரி. மக்கானாங்கிறது தான் பேரே. பீகார்ல அதிகமா விளையுது. கிட்டத்தட்ட 90% மக்கானா வந்து பீகார்ல தான் விளையுது. அங்க வந்து மக்கானா போர்டு அப்படின்னு ஒண்ணு வந்து ஏற்படுத்துறாங்க. ஒரு ஊட்டச்சத்துக்கான ஒரு சிறந்த மூலதனமா இருக்கு. இதற்கு வந்து இதோட உற்பத்திய மேலும் அதிகரிக்கிற மாதிரி பீகார்ல ஒரு ஒரு போர்டு ஒண்ணு அதற்கான ஒரு துறை ஒண்ணு, ஒரு துறை இல்ல, ஒரு ஒரு நிறுவனம் போல ஒண்ணு கிரியேட் பண்ண போறாங்க. அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி, அதற்கு வந்து என்ன பணம் குடுக்கணும், அந்த விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எம்எஸ்பி எவ்வளோ குடுக்கலாம், இது மாரி எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்றதுக்கான ஒரு போர்டு ஒண்ணு செட் பண்ண போறாங்க. மிஷன் காட்டன் புரொடக்டிவிட்டி இதில வந்து பருத்தியோட அந்த உற்பத்தி டெக்ஸ்டைல் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்கக்கூடிய ஒரு லேபர் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ, அதனால அத சரி செய்யறதுக்கான ஒரு ஒரு விஷயமா இந்த காட்டன் புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கான ஃபண்டும் வந்து நம்ம குடுக்க போறோம். கிசான் கடன் அட்டையோட உச்சவரம்பு அதிகபட்சம் 5,00,000 வந்து உயர்த்துறாங்க. ஸோ, இதில அத பத்தி பேசியிருப்பாங்க. என்னென்ன இருக்கு, இல்லன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முறை வாசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இதில இருக்கும். கிளியரா புரியும். சரி, ஓகே டன். இதில இன்னொரு விஷயம் இருக்கும். அதையும் புரிஞ்சுக்கணும். உலக அளவில் இந்தியா ரூபாய் 60,000 கோடி ஏற்றுமதியுடன் மீன் உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் உள்ளது. அப்போ மிக அதிகமான அளவு மீன் உற்பத்தி பண்றோம். அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தோமா, அப்ப அந்த அலைடு ஆக்டிவிட்டீஸ்ல ஆடு வளர்க்கிறது, கோழி வளர்க்கிறது, மீன் வளர்க்குறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்றோம். அப்ப மீன் உற்பத்தியில உலக அளவுல இந்தியா 2ஆம் இடத்துல இருக்கு. அத மேலும் முதல் இடத்துக்கு கொண்டு வர மாரி, அது சார்ந்த தொழில் மற்றும் தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்கள ஊக்குவிக்கிற மாரி, அந்த திட்டத்திற்கு அதிக வந்து பணத்த வந்து நம்ம சாங்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. வேளாண் துறைக்கு மொத்தமா வந்து 1.71 லட்சம் கோடி ஒதுக்கீடு. இப்ப இவ்வளோ நேரம் நம்ம பேசினதே தான் திரும்ப இதில பேசியிருப்பாங்க. மக்கானா வாரியம். ஒரு போர்டு ஒண்ணு பீகார்ல அமைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கிசான் கிரெடிட் கார்ட்ல ரூ. 5,00,000 கடன் தராங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ, இத வந்து பேசியிருப்பாங்க. தினமணி நியூஸ் பேப்பர், தினந்து தமிழ் நியூஸ் பேப்பர் அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஒரு முறை நல்லா கிளியரா வாசிச்சு பாருங்க. சரி, ஓகே டன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக்கு 26,859 கோடி ஒதுக்கீடு. அதாவது நம்ம பட்ஜெட்ல வந்துட்டு ஜெண்டர் பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி இருக்கு. அரவுண்ட் கிட்டத்தட்ட 2005 டூ 6 அந்த டைம்ல இருந்தே இருக்கு. அது என்ன ஜெண்டர் பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்ட்டுன்னா, ஒரு பர்ட்டிகுலர் அ இப்போ எடுத்துக்காட்டா வுமனோட எம்பவர்மென்ட்டுக்காகவே பணம் ஒதுக்குறது. அது மாதிரியான ஒரு ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்றது. ஸோ, அது சார்ந்து எவ்வளோ பணம் ஒதுக்குறோம், எவ்வளோ வந்து ஜெண்டருக்காக பர்ட்டிகுலரா வுமன் எம்பவர்மென்ட்டுக்காக எவ்வளோ நம்ம வந்து என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் செலவு பண்றோம், இத பத்தியெல்லாம் பேசுறது தான். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக்கு 26,889 கோடின்னு பேசுறோம். இதுல கடந்த ஆண்டு பட்ஜெட்டை ஒப்பிடுகையில் இது சுமார் 3,000 கோடி அதிகமாகும். போன வருஷம் பட்ஜெட்ட விட இந்த வருஷம் பெண்கள் மேம்பாடு மற்றும் குழந்தைகள் மேம்பாடுக்காக அதிகம் செலவு பண்ணியிருக்கோமா? கம்மியா? அப்படின்னா ஒன் லைனரா பார்த்தா அதிகம். எவ்வளோ அதிகமா செலவு பண்ணியிருக்கோம்? 3,000 கோடி. சரி, ஓகே. இந்த இடத்துல ஒரு ஸ்கீம் பத்தி பேசியிருப்பாங்க. அத நம்ம படிச்சுக்கணும். பாதுகாப்பு சேவைகளுக்காக மிஷன் வாத்சல்யா திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு அப்போ மிஷன் அ வத்சாலயா அப்படின்னு நம்ம படிப்போம். அப்ப அந்த திட்டத்த பத்தி படிச்சுக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இதெல்லாம் நம்ம திரும்ப நம்மளே வீடியோவே பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கீம் பத்தியெல்லாம். சரி, ஓகே டன். இதேபோல பெண்கள் ஹெல்ப்லைன் போன்றவற்றை உள்ளடக்கிய சாம்பல் திட்டம். ரூபாய் 629 கோடி ஒதுக்கீடு. அப்போ சாம்பல் திட்டம் எத பத்தி பேசுது அப்படின்ட்டுனா, பெண்கள் ஹெல்ப்லைன் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒரு அ ஆபத்துனா கால் பண்ணக்கூடிய ஒரு நம்பர்ன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான அந்த அது அது உள்ள அது மட்டும் இல்ல. அது மாரி எல்லா ஸ்கீம்ஸையும் சேர்த்தது. அந்த ஸ்கீமுக்கு 629 கோடி. சரி, ஓகே டன். படிப்போம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, சமூக பொருளாதார பிரச்சனைகள்னு சொல்லி நம்ம வந்து சோசியல் இஷ்யூஸ்ன்னு சொல்லி மெயின்ஸ் ரிலேட்டடா படிக்கும்போது, ஒரு தனி சாப்டராவே படிப்போம். அப்போ சோசியல் இஷ்யூஸ் படிக்கும்போது மேஜரா நம்ம படிக்கக்கூடிய ஏரியா வந்து வுமன் அண்ட் சைல்டு எம்பவர்மென்ட், சைல்டு அபியூஸ் இது மாதிரியான விஷயத்த பத்தி தான் நெறைய படிப்போம். அவங்களோட ஒவ்வொரு பர்ட்டிகுலர் ஸ்கீம்ஸையும் தனித்தனியா படிப்போம். எக்கச்சக்க ஸ்கீம்ஸ் இருக்கு. நம்மளே எக்கச்சக்க ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கோம். பிஎம் வத்சலயா, சாம்பல் திட்டம், அது இல்லாம மற்ற அதர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணியிருக்கோம். நீங்க அத இண்டிவிஜுவலா படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். இப்போதைக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜெண்டர் பேஸ்டா வுமன் எம்பவர்மென்ட்டுக்காக அதிக பணம் செலவு பண்ணியிருக்கோம். ரூ. 3,000 கோடி அதிக செலவு பண்ணியிருக்கோம். ஒரு சில ஸ்கீம நம்ம மென்ஷன் பண்றோம். அதுல வந்து பிஎம் வாத்சல்யா திட்டம், அதேபோல சாம்பல் ஸ்கீம். பெண்கள் எம்பவர்மென்ட்டுக்காக நம்ம செயல்படுத்தக்கூடிய நெறைய ஸ்கீம்ல இது ஒன் ஆஃப் த ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்குலாம் கூட பர்ட்டிகுலரா நம்ம செலவு பண்ணியிருக்கோம்னு படிக்கிறோம். சரி, ஓகே டன். அதேபோல அதே விஷயம் தான் திரும்ப வந்துட்டு மிஷன் சக்தி பத்தி பேசியிருக்காங்க. இதெல்லாம் போன வருஷம் மெயின்ஸ் கொஸ்டினு. மிஷன் சக்தினா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பெண்களோட முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய அந்த திட்டம் வந்து மிஷன் சக்தி.
சரி, ஓகே. அதில வந்து பெண்கள் தங்கும் விடுதிகள், குழந்தைகள் கவனிப்பு மையங்கள் உள்ளடக்கிய சாமர்த்திய திட்டம். இங்க ஒரு திட்டத்த பத்தி பேசுறோம் இல்லையா? சாமர்த்திய திட்டம் 2521,00,00,000 ஒருங் ஒருங்கிணைந்த வத்சல்யா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும். குழந்தைகள் பாதுகாப்பு திட்டங்களுக்கு 1500,00,00,000. பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்கான சாம்பல் திட்டத்திற்கு 629,00,00,000. அதே விஷயம் திரும்ப மறுபடியும் பேசியிருக்கோம். மிஷன் சக்தி, பிஎம் வாத்சல்யா, அதேபோல வந்து சாம்பல். இந்த திட்டத்திற்கு ஒரு ஒரு திட்டத்துக்கும் தனித்தனியா எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு படிக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட் இருக்கும். அதையும் நீங்க கவனமா பார்த்துக்கணும். அடுத்த 5 வருஷத்துல 75,000 மெடிக்கல் சீட் வந்து அதிகரிக்கிறதா வந்து பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு பார்ட்டா இம்மீடியட்டா அடுத்த வருஷத்துலருந்து 10,000 சீட் அதிகரிக்கிறாங்க. டோட்டலா 75,000 சீட்டு. அதில அடுத்த வருஷத்துலருந்து எவ்வளோ சீட் அதிகரிக்கிறாங்க அப்படின்ட்டுனா 10,000 சீட்டு. இதுலயும் கிளியரா பார்த்துக்கணும். பிஜிக்கா, யூஜி சீட்டான்னு சொல்லிட்டு இங்கேயே சொல்லியிருப்பாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக, குறிப்பாக அடுத்த ஆண்டில் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் இடங்களுக்கு 10,000 இடங்கள் கூடுதலாக அறிவிக்கப்படும். இளநிலைக்கான மருத்துவ இடம். அ யுஜில 10,000 சீட்டு. சரி, ஓகே, டன். ஒரு நியூஸ் பேப்பர் கட்டா நீங்க பார்க்கும்போது அதிலே கிளியரா சொல்லியிருப்பாங்க. படிக்கலாம். சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ்க்காக 13,611,00,00,000. ஸோ, அப்ப அதில பர்ட்டிகுலரா எல்டர் பீப்பிள்க்கு என்ன பண்றோம்? அது மாதிரி டிஃபரண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி லைக் வந்து 3 ஜெண்டர் ரைட்ஸ்க்காக எவ்வளோ செலவு பண்றோம்? டிஃபரண்ட்லி ஏபிள்டுக்காக எவ்வளோ செலவு பண்றோம்? இது மாரி எல்லா கேட்டகரி பத்தி, எல்லா செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி பத்தியும் நம்ம பேசுறது தான் அந்த சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி. எவ்வளோ செலவு பண்றோம்? 13,611,00,00,000. அது பொத்தாம் பொதுவா நம்ம செலவு பண்றோம் அப்படின்னே படிக்காம, இப்ப நம்ம பெண்கள் திட்டத்த பத்தி படிச்சோம் இல்லைங்களா? மிஷன் சக்தி, மிஷன் வாத்சல்யா, மிஷன் சாம்பல். அது மாதிரி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் திட்டத்தோட பேர படிச்சு, இப்போ வயதானவர்களுக்கான ஒரு திட்டம், எல்டர் பீப்பிள்க்கான ஒரு ஸ்கீம் அப்படின்னா, முதியோருக்கான திட்டத்தில பர்ட்டிகுலரா என்ன திட்டம்? அந்த மாரி வந்து படிக்கணும். ஸோ படிக்கலாம். நம்மளே அத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். படிக்கலாம். ஆத்ம நிர்பார் இன் பல்சஸ் சொல்லியிருந்தோம். பல்சஸ்ல வந்து தன்னிறைவு அடைறோம். ஆத்ம நிர்பார் அப்படின்ட்டுனா தன்னிறைவு அடைறது. அப்ப அத வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது. புரோட்டீன் கன்டென்ட் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸா இருக்கு. அத நம்ம வந்து அதிகமாவும் கன்சியூம் பண்றோம். ஆனா நெறைய இம்போர்ட் பண்றோம். அதனால அதில தன்னிறைவு அடையறதுக்கு ஹை யீல்டிங் சீட்ஸ் விதைகள வந்து மிக அதிகமான அளவு வந்து நம்மட்டயே தயாரிச்சு தரமான விதைகள மிக அதிகமான அளவு ஈல்டு தரக்கூடிய விதைகள கொண்டு போய் ஃபார்மர்ஸ்ட்ட சேர்த்துறது. அது இல்லாம இந்த ரிசைலன்ட் சீட்ஸ் அது இல்லாம புரோட்டீன் கன்டென்ட் அதிகமா இருக்க மாரி பார்த்துக்கிறது. இன்கிரீசிங் புரொடக்டிவிட்டி தண்ணி அல்லது நிலம் சார்ந்த, மண் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள சரி செய்து புரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்றது. போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ் தயாரித்த பிறகு அத கொண்டு போய் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதுல ஸ்டோரேஜ்லயும் வந்துட்டு உதவி பண்றது. அதேபோல வ ரெமுரேட் ரெம் ரெமு ரெமுனரேட்டிவ் பிரைஸஸ் டூ ஃபார்மர்ஸ் சிறந்த விலைக்கு விக்கிறதுக்கு மார்க்கெட் ஏற்படுத்தி தர்றது. ரூரல் எக்கானமிய டெவலப் பண்றது. ரொம்ப ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம நீங்க ஒரு முறை படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். எம்எஸ்எம்இ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்எஸ்எம்இல நீங்க படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஒரு செக்ஷன் இருக்கு. இப்ப இது வந்து லோனு, கிரெடிட் கேரண்டி கவர் வந்து எவ்வளோ 5ல இருந்தது இப்போ 10 ஆயிடுச்சு. இப்போ புதுசா வந்திருக்கிறது தான் ரிவைஸ்டு 10 ஆயிடுச்சு. ஸ்டார்ட் அப்ல இது வந்து எம்எஸ்எம்இல, எம்எஸ்சில. இதே வந்து ஸ்டார்ட் அப்ல பார்த்தீங்கன்னா 10,00,00,000 இருந்தது வந்து இப்போ வந்து 20,00,00,000க்கு வந்து நம்ம உயர்த்திட்டோம். அதே வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத தெளிவா படிக்கணும். ஒரு எம்எஸ்எம்இன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டுனா, அந்த மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். அது வந்து சர்வீஸ் பேஸ்டா இருந்தாலும், உற்பத்தி புரொடக்ஷன் பேஸ்டா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். என்ன இன்வெஸ்ட்மென்ட், டர்ன் ஓவர். அவங்ககிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு, எவ்வளோ டர்ன் ஓவர் இருக்கு. எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி. மைக்ரோ, ஸ்மால், மீடியம் 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா அது வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ரூ. 1,00,00,000 இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா எல்லாமே குரோர்ஸ்ல பேசுறோம். ரூ. 1,00,00,000 இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா மைக்ரோ, ரூ. 10,00,00,000 இருந்தா ஸ்மால், ரூ. 50,00,00,000 இருந்தா மீடியம். அத இப்ப மாத்தி அமைக்கணும். எவ்வளோன்னு மாத்தி அமைக்கிறோம்னா, ரூ. 2,50,00,000 இருந்தா மைக்ரோ. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ரூ. 2,50,00,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகள் மைக்ரோ கம்பெனி அப்படின்னு தான் அறியப்படும். சிறு, குறு மற்றும் நடுத்தர. அப்ப சிறு நிறுவனமாக அறியப்படும். 25,00,00,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் போட்டு செயல்படக்கூடிய கம்பெனி ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஆகவும், 125,00,00,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் போட்டு ரன் பண்ணக்கூடிய கம்பெனி மீடியம் என்டர்பிரைசஸாவும் ரைஸ் பண்ணப்படும். இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, இப்ப இந்த எம்எஸ்எம்இக்குன்னு ஒரு லோன் இருக்கு. அப்போ ஒரு கம்பெனி ரூ. 50,00,00,000 இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருக்குன்னா தான் அந்த கம்பெனி வந்து மீடியம். இப்ப அதுவே வந்து அந்த கம்பெனி ஒரு ரூ. 60,00,00,000 ஆப்பரேட் பண்ணுதுன்னா, அந்த எம்எஸ்எம்இ சார்ந்த லோனோ, அது சார்ந்த திட்டங்களுக்கோ அந்த கம்பெனி எலிஜிபிள் ஆகாது. ஏன்னா, அது வந்து அந்த மார்க்க வந்து தாண்டிருது. அப்படி இல்லாம, இப்ப ரூ. 125,00,00,000 வரைக்கும் அதோட ஸ்லாப ரைஸ் பண்ணும்போது, அந்த கம்பெனியும் வந்து அந்த எம்எஸ்எம்இயோட பெனிஃபிட்ஸ வந்து அட்டைன் பண்ணிக்க முடியும். அதுதான் இதில இருக்கக்கூடிய பெனிஃபிட். டர்ன் ஓவரா பார்க்கும்போது, இப்ப இது வந்து லாபத்தில வராது. டர்ன் ஓவர் மொத்தமா எவ்வளோ வந்து அந்த பணத்த வந்து அந்த கம்பெனிக்குள்ள வந்து போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி மைக்ரோ கம்பெனினா எவ்வளோ இருக்கணும்? சிறு,
குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள்னு படிக்கிறோம். சிறு நிறுவனம் அப்படின்னா, 5,00,00,000 ரூவா வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணியிருந்தாவே மைக்ரோ. இப்போ எவ்வளோ மாறிருச்சு 10. அதுவே 50,00,00,000 ரூவா டர்ன் ஓவர் பண்ணியிருந்தா ஸ்மால். இப்போ அது எவ்வளோன்னு மாறிருச்சு அப்படின்ட்டுனா, 100,00,00,000 ரூவா. அப்போ கிட்டத்தட்ட அப்படியே டபுள் த டைம் ஆயிடுச்சு. 50,00,00,000 ரூவா டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி, இப்போ 100,00,00,000 ரூவா வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணா கூட, அந்த கம்பெனிக்கு என்ன தான் பேரு? ஸ்மால் என்டர்பிரைசஸ்ன்னு தான் பேரு. அதுவே 250,00,00,000 ரூவா டர்ன் ஓவர் பண்ண கம்பெனி, இப்போ கிட்டத்தட்ட 500,00,00,000 ரூவா டர்ன் ஓவர் பண்ணா கூட, அது வந்து மீடியம் என்டர்பிரைசஸ். அப்போ ஒரு பேங்க் வந்து லோன் குடுக்குறாங்க அப்படின்னா, 500,00,00,000 ரூவா டர்ன் ஓவர் பண்ற கம்பெனிக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனா கூட 500,00,00,000 ரூவா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு லோன் குடுக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஸோ, அப்போ ஈஸியா அந்த கம்பெனிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதற்கு முன்னாடி ரூ. 250,00,00,000 ரூவா டர்ன் ஓவர் இருந்தா மீடியம் என்டர்பிரைஸா இருந்த கம்பெனி, இப்போ ரூ. 500,00,00,000 ரூவா டர்ன் ஓவர் பண்ணாலும் அந்த கம்பெனி என்னன்னு அறியப்படும்? மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு அறியப்படும். அப்போ அது சார்ந்த எம்எஸ்எம்இ சார்ந்த திட்டங்கள்ல தன்னை என்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அந்த கம்பெனிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த எம்எஸ்எம்இல இப்போ நம்ம ரீசென்ட்டா பண்ணியிருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஒரு சேஞ்ச். நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 10,000,00,00,000 வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிதியம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம். அதே விஷயத்த தான் மறுபடியும் மறுபடியும் பார்க்குறோம். சரி, ஓகே, டன். காலணி துறைகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. காலணி லெதர் அண்ட் தோல் சார்ந்த தொழிலுக்கு வந்து எவ்வளோ பணம் போகுது, என்ன அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. 22,00,000 பேருக்கு இந்த திட்டம் வந்து வேலைவாய்ப்பு குடுக்கும். 4,00,000 கோடி ரூவா வருவாய் ஈட்டும். 1,1,00,000 கோடிக்கு மேல் ஏற்றுமதி வாய்ப்புகள உருவாக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவில் காலணி தோல் உற்பத்தி, தரம், போட்டித்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். அப்போ காலணி துறைக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே படிச்சிருந்தோம் இல்லையா? அதே ஃபேக்ட் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இதிலருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இப்போ அந்த எம்எஸ்எம்இயோட ரேஞ்ச் மாறி இருக்குல்ல. அதனால ரூ. 100,00,00,000 வச்சு இன்வெஸ்ட்மென்ட்டா வச்சு ஆப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து சிறு நிறுவனமா, குறு நிறுவனமா, நடுத்தர நிறுவனமா, மைக்ரோவா, ஸ்மாலா, மீடியமான்னு டைரக்ட் கொஸ்டினா கேட்கறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. பர்ட்டிகுலரா வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு வந்து நெறைய நெறைய சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இத படிங்க. அடுத்து வந்து லேபர் இன்டென்சிவ் செக்டார் வந்து எங்கெல்லாம் வந்து இந்த தொழிலுக்கான லேபருக்கான இன்டென்சிவ் அதிகமா தேவைப்படுது. அந்த செக்டார் ரிலேட்டடா என்னென்ன சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. படிக்கலாம். ஏற்கனவே பார்த்தது தான் பார்க்குறோம். தோல் தொழிற்சாலை 22,00,000 வேலைவாய்ப்பு, 4,00,000 கோடி பேருக்கு இது 1,1 கோடி ஏற்றுமதி உருவாக்கும். இங்க தமிழ்ல படிச்சோம். இங்க தமிழ்ல படிச்சிருந்தோம். அதையே வந்து இங்க இங்கிலீஷ்ல படிக்கிறோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். சரி, ஓகே, டன். அடுத்து வந்து எம்எஸ்எம்இ. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த டேபுலேஷன்ல என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோமோ, அதே தான் இங்க இருக்கும். இது ரூ. 500,00,00,000 வரைக்கும் இருந்ததுன்னா, அது வந்து நடுத்தர நிறுவனம், மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால அவங்களுக்கு வந்து எம்எஸ்எம்இல நல்ல வந்து ஒரு அ லோன் வாங்குறதுக்கு அல்லது அதோட பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புக்காக மாநிலங்களுக்கு 1,50,000 கோடி வரைக்கும் கடன். இது வட்டி இல்லாத கடன். 1,50,000 கோடி வரைக்கும் கடன். என்ன மாதிரியான ஒரு கடன்? வட்டி இல்லாத கடன். எப்போக்குள்ள திருப்பி செலுத்தணும்? அடுத்த 50 வருஷத்துக்குள்ள திருப்பி செலுத்தணும். அப்போ ஒரு டாக்ஸோட பகிர்வு இருக்கும். மக்கள்ட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த வரி எல்லாம் சேர்த்து, அந்த வரிய வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசோட பகிர்ந்துப்பாங்க. அதுல ஒரு வருமானம் கிடைக்கும். அது இல்லாம ரூ. 1,50,000 கோடி வரைக்கும் கடன் குடுக்குறாங்க. அப்போ அந்த கடன வச்சு அந்தந்த மாநிலங்கள் வந்து இன்னும் பெஸ்ட்டா வந்து தன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர எப்படியெல்லாம் டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து இத அதிகமா யுட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த மாநிலம் வந்து இதில சிறப்பா செயல்பட்டுருக்கு என்ன? அது மாதிரியான ஒரு விஷயம் இன்னும் அந்த மாதிரியான ஒரு டேட்டா இன்னும் வரல. பட் நம்ம பார்ப்போம். என்ன மாதிரியான டேட்டா வருதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, டன். அடுத்த திட்டத்துக்கு போவோம். ஜல் ஜீவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைப்லைன் மூலமா தண்ணிய கொண்டு போய் குடுக்குற திட்டத்துக்கு பேரு ஜல் ஜீவன். இது 2028 வரைக்கும் நீடிக்கும். எல்லா வீட்டுக்கும் சுத்தமான, ஆரோக்கியமான ஒரு அந்த குடிநீர பைப்லைன் மூலமா கொண்டு போய் வீட்டுக்கு சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். ஸோ அந்த திட்டத்தினோட அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அடுத்து 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, டன். அதாவது குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் ஜல் ஜீவன் 2028ஆம் ஆண்டு வரை அது வந்து நீட்டிச்சு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அனைத்து கிராமப்புற குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் நீர் வழங்கும் திட்டம் தான் ஜல் ஜீவன். 2028ஆம் ஆண்டு வரை இது நீடிக்க நிதி வந்து கொடுக்க போறாங்க. பர்ட்டிகுலரா இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, கிராமங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, கிராமத்தில தான் அந்த பைப்லைன் பேஸ்டான வாட்டர் ஒரு சுத்தமான நீர வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் பைப்லைன் மூலமா கனெக்ட் பண்ற அந்த திட்டம் வந்து கம்மியா இருக்கும். டவுன்ல ஈஸியா அர்பன்ல வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கிராமங்கும்போது தூரம் தூரமா இருக்கும் வீடு. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கம்மியா இருக்கும். அப்போ அங்கேயும் கொண்டு போய் இந்த பைப்லைன் பேஸ்டான வாட்டர சேர்க்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். குடிநீர் சுகாதாரம், அதே ஜல் ஜீவன் திட்டத்த பத்தி தான் இங்கேயும் பேசுவாங்க. 74,226 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 2 வீடுகளுக்கு வரி சலுகை. இங்க என்னன்னா, தற்போது ஒரு வீட்டுக்கான வாடகைக்கு 2,4 லட்சம் வரை
டிடிஎஸ் அதாவது வரி டாக்ஸ் டிடக்ஷன் வரி சலுகை வழங்கப்படுகிறது. இந்த வரம்பு புதிய பட்ஜெட்டில் 6,00,000 உயர்த்தப்படுகிறது. அதாவது 2.4 2 வீடு அது வந்து 6,00,000 உயர்த்துறாங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து சின்ன சின்னதா நம்ம வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் அ செக்டார்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. அது வந்து என்ன ஏதுன்னு சொல்லி அங்கங்க ஒண்ணொண்ணா இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு ஒரு கிளான்ஸ் வந்து அந்தந்த செக்டார்ஸ் பத்தி மட்டும் ஒரு முறை பார்க்கலாம். சும்மா அத கவனிங்க. லித்தியம் அயான் தயாரிப்பு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் காரு இது மாரியான விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டுல இருக்கு. பெரிய அளவுல வந்து முக்கியத்துவம் பெற்றதா இருக்கு. ஆனா, லித்தியமே நம்மட்ட இல்ல. 100% நம்ம வந்து லித்தியத்த இம்போர்ட் பண்றோம். நம்ம பயன்படுத்துற அத்தன லித்தியமும் வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றோம். அப்ப அதோட ரிசோர்ஸஸ வந்து லித்தியம் வந்து கிரிட்டிக்கல் மினரல் லிஸ்ட்ல இருக்கு. ஒரு 30 மினரல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மினரல்ஸ்ன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் விட்டுருக்காங்க. அதுல லித்தியமும் இருக்கு. ஸோ, அப்ப அத இந்தியாவுக்குள்ள கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய பிரைவேட் நிறுவனங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் வந்து செயல்படுறாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கவும் ட்ரை ஆகுது அவ்வளோதான். ஸோ, அப்போ அது அது ரிலேட்டடா பட்ஜெட்ல பணம் ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் சாலை போக்குவரத்து இதில வந்து 2.87 லட்சம் கோடி. சரி, ஓகே. அதேபோல ஏற்கனவே பேசியிருந்தது மாரி இன்சூரன்ஸ்ல வந்து 100% அந்நிய நேரடி முதலீடு எஃப்டிஐ கொண்டு வராங்க. 25 ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களும், 34 பொது காப்பீட்டு நிறுவனங்களும் இருக்கு. இதில வந்து 100% எஃப்டிஐ கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி 74% இருந்தது. இப்போ 100% ஆயிடுச்சு. இது வந்து உதான் ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த உதே தேஷ் கா ஆம் நாகரிக் இதுதான் ஸ்கீமோட பேரு. உதான் ஸ்கீம் சொல்லுவோம். இந்த உதான் ஸ்கீம்ல ஏற்கனவே ஒரு சில விமான நிலையங்கள் வந்து இணைக்கப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட இதுவரை 88 சிறிய விமான நிலையங்கள் இணைக்கப்பட்டு இருந்தது. அதில இப்ப இன்னும் ஃபர்தரா மேலும் நெறைய விமான நிலையங்கள இணைக்கிறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. நெறைய ஆல்ரெடி இருந்த ஸ்கீம்ஸ நெறைய எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ட்டிகுலரா உதான் ஸ்கீம் வந்து ஏற்கனவே 88 சிறிய விமான நிலையங்கள் வந்து அதில இருந்தது. இப்ப அத கிட்டத்தட்ட 120 புதிய இடங்களுக்கு விமான போக்குவரத்து கிரியேட் பண்றத டார்கெட்டா வச்சு, உதான் ஸ்கீமுக்கு இன்னும் அதிகமான அளவு பணத்த வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.5 லட்சம் கோடி பேர் விரைவான விமான போக்குவரத்து வசதியை பெற உள்ளனர். இப்போ ரொம்ப அ வ ஒரு மாரி ரூரலா இருக்கக்கூடிய ஏரியாவுக்கும் விமான சேவைகள இம்ப்ளிமெண்ட் பண்ற மாரி அங்கங்க ஏர்போர்ட் போட்டு இன்னும் அதிகமா அத வந்து நல்லா வைடர் ஆக்குறது. ஒரு சில மேஜர் சிட்டீஸ்ல மட்டும் தான் விமான சேவை இருக்கும் அப்படின்னு இல்லாம, எல்லா ஊருக்கும் கொண்டு போய் சேர்த்துறது. அதான் வந்து இந்த உதான் திட்டத்தோட ஸ்கீம். அதுக்கு இந்த வருஷம் நம்ம பணம் சாங்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே டன். பீகார்ல கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகாருக்கு அதிக அ பட்ஜெட்ல சாங்ஷன் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் ரீசன்ஸ் இருக்கு. நீங்க அது அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ கவர் பண்றீங்க அப்படின்ட்டுனா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ஸ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஓகே. பீகாருக்கு வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே வந்து இந்த தாமரை விதை அது ரிலேட்டடான ஒரு போர்டு வந்து கொண்டு வரும். அது இல்லாம வந்து இப்போ கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் வந்து கொண்டு வரும். ரிலேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே டன். இன்வெஸ்டிங் இன் பீப்பிள் எக்கானமி இன்னோவேஷன் இன்னோவேஷன் புத்தாக்கத்துக்கு வந்து நெறைய பணம் செலவு பண்றது. ஒரு சில ஸ்கீமோட பேர் சொல்லியிருப்பாங்க. சும்மா ஒரு முறை வாசிச்சு பார்க்குறேன். ஏற்கனவே பார்த்ததையே தான் திரும்ப நம்ம வந்து பார்க்குறோம். திரும்ப ஒரு முறை படிக்கலாம். சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷன் 2.0 எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டி இன் ஐஐடி 6,500 சீட் அதிகரிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல். பகல் நேரத்தில வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து கேன்சர் சென்டர் இருக்க மாரி கொண்டு வரது. பாரதிய பாஷ்ய புஸ்தக் ஸ்கீம். டிஜிட்டல் ஃப்ரம் இந்தியன் லாங்குவேஜ் புக்ஸ் ஃபார் ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஸ்கூலுக்கான அந்த இம்ப்ளிமெண்ட் விக்ஷித் பாரத்ல பள்ளிக்கூடங்கள்ல வந்து அந்த 100% வந்துட்டு லிட்ரஸி கொண்டு வரது, பள்ளிக்கூடங்கள்ல ஒரு தரமான கல்விய கொண்டு வரது ஒரு டார்கெட்டா வச்சிருக்கோம். ஸோ அது சார்ந்தது. அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் 50,000 லேப்ஸ் டூ பி செட் அப் இன் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ் இன் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். சென்டர் அண்ட் எக்ஸல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ரூ. 500 கோடி ஒதுக்குறது. பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டூ ஆல் கவர்ன்மென்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் அண்ட் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ். அப்போ ஹெல்த் சென்டர் ஹாஸ்பிட்டலுக்கும், ஸ்கூலுக்கும் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி குடுக்குறது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் 10,000 சீட்டு உடனடியா அடுத்த வருஷமே இன்கிரீஸ் பண்ண போறாங்க. 75,000 சீட்டு அடுத்த 5 வருஷத்துல இன்கிரீஸ் பண்ண போறாங்க. பிஎம் ஸ்வான் நிதி இத பத்தி சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி இல்லையா? ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு பணம் குடுக்குறது. வெல்ஃபேர் ஆஃப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அதாவது கிக் ஒர்க்கர்ஸ் ரிலேட்டடா ஒரு ஸ்கீம் குடுக்குறதா சொல்லியிருந்தோம். பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா. சரி, ஓகே டன். இன்சூரன்ஸ் குடுக்குறாங்கல்ல, அதான் ஜன் ஆரோக்கிய யோஜனா. அடுத்ததுல வந்துட்டு இது ஏற்கனவே பார்த்த நியூஸு. 1,00,00,000 டெலிவரி ஊழியர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் குடுக்குறது.
அதேபோல இன்வெஸ்டிங் இன் பீப்பிள், எக்கானமி, இன்னோவேஷன் அதில என்னென்ன ஸ்கீம் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அதுவே இன்னும் ஃபர்தரா படிக்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மாநிலங்களுக்கு ரூ. 1,50,000 கடன் குடுக்குறது. ஜல் ஜீவன் மிஷன் வந்து 2028 வரைக்கும் அத வந்து மறுபடியும் வந்து ஃபர்தரா இன்கிரீஸ் பண்றது. பவர் செக்டார் இந்த வேளாண்மைக்கு வந்து மின்சாரம் தேவைப்படுதுல்ல, அந்த மாதிரியான அந்த மின்சாரம் சார்ந்து என்ன பண்றோம். அசெட் மானிட்டைசேஷன் பிளான். அசெட் மானிட்டைசேஷன் அப்படின்ட்டுனா இது வந்து ஒரு திட்டம். இத ஞாபகம் வச்சுக்கணும். இதோட கதை சொல்லிடுறேன். சும்மா நீங்க அத கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அத பத்தி ஃபர்தரா படிக்கலாம். இந்த கொரோனா காலத்தில என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டோட முக்கியமான ஏதாவது ஒரு இடம், பெருசா யூஸ் பண்ணாம, அன்யூஸ்டாவோ, இல்ல வந்து போதுமான அளவு யூஸ் பண்ணாம இருந்தாவோ, பாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரைகுறையா யூஸ் பண்ணியிருந்தாவோ, அத வந்து பிரைவேட்டுக்கு லெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஸோ அத வந்து இப்போ வந்து அந்த ஸ்கீம் பத்தி பேசியிருக்காங்க. அந்த திட்டத்திற்காக ரூ. 10,00,000 கோடி வந்து நம்ம குடுக்க போறோம். நான் என்னன்னா, அசெட் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த திட்டம் எத பத்தி பேசுதுன்னா 2025லேருந்து 2030 வரைக்கும் அத நம்ம அந்த இயர்ஸ வந்து இன்கிரீஸ் பண்றோம். கவர்மெண்ட்டோட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி முழுமையா யூஸ் பண்ணாம அன்யூஸ்டா இருந்தாவோ, அல்ல கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணாம இருந்தாவோ, அந்த இடத்த அல்லது அந்த ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ட பிரைவேட்டுக்கு லீஸ் பண்ணி அது மூலமா வருமானம் பார்க்குறது தான் இந்த அசெட் மானிட்டைசேஷன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் தான். அதாவது பிரைவேட்டைசேஷன் தான். ஆனா டிஃபரண்ட் ஃபார்ம் ஆஃப் பிரைவேட்டைசேஷன். முழுசா வித்துறாம வாடகைக்கு விடுறது. அது வாடகைக்கு விட்டு அதில வந்து லீஸ்க்கு அந்த பணத்த வாங்கிக்கிறது. ஸோ அந்த திட்டத்திற்கு வந்து 10,00,000 கோடி ஒதுக்குறாங்க. ஸோ அதனால இன்னும் அந்த அசெட் மானிட்டைசேஷன நல்லா எலாபரேட்டா பண்ண போறாங்க. அதேபோல வந்து நியூக்ளியர் எனர்ஜி, விக்ஷித் பாரத் பத்தி பேசுறது, அ வீடு கட்டி தர்றத பத்தி பேசுறது, உதான் ஸ்கீமு, ஸ்வமிக் சொல்லியிருந்தோம். அதாவது ஏற்கனவே வீடு கட்டி தந்து, அது பாதியில ஏதாவது ஒரு காரணத்தினால நின்றிருந்தா, அத மறுபடியும் வந்து நம்ம வந்து பணம் குடுத்து கம்ப்ளீட் பண்ணி தர இந்த ஸ்வமித் ஸ்கீமு. பீகார்ல வந்து நம்ம வந்து அந்த ஏர்போர்ட் கொண்டு வரது, ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் த வெஸ்டர்ன் கோசி கேனல் இஆர்எம் ப்ராஜெக்ட்ஸ் இத பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. சரி, ஓகே. ஏற்றுமதி, இறக்குமதிக்கு புதிய வசதி. 1,5 லட்சம் ஊரக அஞ்சல் நிலையங்கள் மேம்பாடு. பாதுகாப்புத் துறைக்கு 6.81 லட்சம் கோடி. உள்துறை அமைச்சகத்துக்கு 2.3 லட்சம் கோடி. அதாவது மினிஸ்ட்ரியா பார்க்கும்போது எந்தெந்த இதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது ரிலேட்டடான ஒரு அ ஃபேக்ட் இது. சரி, ஓகே, டன். அடுத்ததுல இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததையே தான் திரும்ப பார்க்குறோம். அதே ஃபேக்ட் தான் இருக்கும். இப்போ இங்க பார்த்தோம் இல்லையா? தமிழ்ல பார்த்துருக்கோம். இத வந்து அப்படியே வந்து கவர்மெண்ட்டோட பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னு சொல்லி இங்கிலீஷ்ல கொண்டு வரோம். என்னென்ன துறை பத்தி என்னென்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அ இப் க மொத இதில பேஜ்ல படிச்சிருந்ததே தான். ஒரு 0 டூ 4 லேக்ல இருந்தா எவ்வளோ டாக்ஸு 5% 10% இது வந்து டாக்ஸ் ரிபேட் ஆயிரும். திருப்பி குடுத்துருவாங்க. அதுக்கு மேல இருந்தா எவ்வளோ டாக்ஸு 24% 24 லேக் மேல ஒரு வருஷத்துக்கு 24 லேக் மேல சம்பாரிச்சா 30% வந்துட்டு டாக்ஸு. ஸோ அதையே வந்து அப்படியே தமிழாக்கம் பண்ணி போட்டிருந்தாங்க. இத ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். சரி, ஓகே, டன். சரி, ஓகே. அதுக்கு அடுத்ததுல ரூ. 1ல எவ்வளோ வருமானம் என்ன அத பத்தி பார்க்குறது. புதிய வரி மசோதா. ஒரு சில அதர் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும்ல. எடுத்துக்காட்டா இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்கு 141 கோடி. குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்கு மத்திய பட்ஜெட்டில் 141 கோடி ஒதுக்கீடு. சம்பளம், இதர படிகள், ஜனாதிபதி மாளிகை ஊழியர்களுக்கான சம்பளம். இதில் 60,00,000 குடியரசுத் தலைவரின் சம்பளம் படிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அவரோட சம்பளம் மற்றும் அந்த அ அதற்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்காக வந்து அலவன்சஸ் இருக்கும்ல. அதற்காக வந்து ரூ. 60,00,000 ஒதுக்கியிருக்காங்க. அதேபோல அணுமின் சக்தி திட்டங்களுக்கு 20,000 கோடி நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்க்கு. அமைச்சர்கள் சம்பளம், விருந்தினர் உபசரிப்பு உள்ளிட்ட செலவுகளுக்கு 1,024 கோடி. அடுத்ததுல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட்டே வச்சிருக்கணும் நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்ட. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்க்ரீன்ஷாட். 50 சுற்றுலா தலங்கள் மேம்பாடு. அதாவது இது ஏற்கனவே இருக்கு. பிரசாத்ன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு ஸ்கீம் இருக்கு. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. மாநிலங்களோட சப்போர்ட்டோட ஒரு 50 முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ட எடுத்து, அத வந்து அத வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்றது. அதுல வந்து வருமானத்த இன்கிரீஸ் பண்றது. அதான் இந்த திட்டம். அதற்கு வந்து பணம் வந்து செலவு பண்றாங்க இந்த பட்ஜெட்ல. சர்வதேச சுற்றுலா பயணிகளை கவர விசாக்கள் வழங்குவது, விசா கட்டணம் தள்ளுபடி போன்றவற்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. சிறைகளுக்கு 300 கோடி. அண்ட் 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு வந்து இம்போர்ட்ல வந்து டாக்ஸ் இல்ல. நான் பார்த்துருந்தோம். பார்த்த விஷயமே தான் ரிப்பீட் ஆகுது. எவ்வளோ நேரம் பட்ஜெட் வாசிச்சாங்க அப்படின்ட்டுனா, 1 மணி நேரம் 17 நிமிடங்கள் பட்ஜெட் வந்து வாசிச்சாங்க. 8வது முறையா பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. விளையாட்டுத் துறைக்கு வந்து 3,794 கோடி. ரயில்வே துறைக்கு 2,55 லட்சம். கல்விக்கு வந்து 1,28 லட்சம் கோடி. மாலத்தீவுக்கு 600 கோடி. இது ரொம்ப முக்கியம். மாலத்தீவுக்கு வந்து பணம் குடுத்துருக்கோம். மூலதன செலவினங்களுக்கு கேப்பிட்டல் ரெசிப்ட் வந்துட்டு 11,21 லட்சம் கோடி.
சிபிஐக்கு 1071 கோடி, கடல்சார் மேம்பாட்டுக்கு 25,000 கோடி. கடல்சார் மேம்பாட்டுக்கு 25,000, சிபிஐக்கு வந்து 1071 கோடி. உள்கட்டமைப்பு இது மாநிலங்களுக்கு கடன், இது ஏற்கனவே பார்த்துருந்தோம். மாநிலங்களுக்கு 1.5 லட்சம் கோடி கடன் கொடுக்குறாங்க. 50 வருஷத்துக்கு கடன், வட்டியில்லா கடன், இதெல்லாம் பார்த்துருந்தோம். எது எது விலை குறையும் பொருட்கள், இதில் வந்து விலை குறையும் பொருட்கள், கைபேசிகள், உயிர்காக்கும் மருந்துகள், தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள், டேக்ஸ் குறை, இம்போர்ட் டேக்ஸ் குறையுதில்ல, மின்சார வாகன பேட்டரிகள், லித்தியம் பற்றி படித்தோம். 12 முக்கிய கனிமங்கள், மொத்தம் 30 கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்லி டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பிசிடி கிடையாது. அதில் பர்டிகுலராக 2க்கு வந்து நேராகவே பேசியிருப்பாங்க. அதில் ஒன்று வந்து கோபால்ட்டு, இன்னொன்று கிராஃபைன் பற்றி பேசியிருப்பாங்க. கடல்சார் பொருட்கள், எல்இடி $40,000, 34 லட்சம் அல்லது 3000 சிசிக்கும் அதிகமான என்ஜின் திறனுடன் இறக்குமதி செய்யப்படும் கார்கள். சிசி 1600 சிசிக்கு மிகாத என்ஜின் திறன் இறக்குமதி செய்யப்படும் இருசக்கர வாகனங்கள். மின்னணு பொம்மைகள், ஆபரண பொருட்கள், விலை அதிகரிக்கும் பொருட்கள், ஸ்மார்ட் மீட்டர், சோலார் செல்கள், இறக்குமதி செய்யப்படும் காலணி, இம்போர்ட்டட் இது காலணி, இறக்குமதி செய்யப்படும் மெழுகுவர்த்திகள், மெழுகுத்திரி, பிவிசி, ஃப்ளக்ஸு, ஃபிலிம்மு, ஷீட் அண்ட் பேனர் இதெல்லாம் வந்து விலை அதிகரிக்குது. மத்திய நகர்ப்புற வீட்டு வசதி அமைச்சகத்துக்கு அர்பன் 96,777 கோடி. செயற்கை நுண்ணறிவு திட்டத்திற்கு ரூபாய் 2,000 கோடி ஒதுக்கீடு. இங்கே 500 கோடின்னு படித்தோம். இது வந்து என்னது, தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு 2,000, 26,000 என்னோட என்னையா சொல்லியிருக்காங்க, 26,026 கோடி ஒதுக்கீடு. அதில் 2,000 கோடி செயற்கை நுண்ணறிவுக்கு. புரியுது. மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துக்கு 26,000 கோடி. அதில் செயற்கை நுண்ணறிவுக்கு 2,000 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பணத்தை பிளைண்டாக வந்து நீங்கள் எத்தனாயிரம் கோடி எத்தனாயிரம் கோடின்னு படிக்க வேண்டிய தேவை இருக்காது. அது என்னோட ஒப்பீனியனில் சும்மா ஒரு 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 நாலேஜுக்காக நீங்கள் ஒரு முறை வந்து அதை கேட்டுக்கலாமே தவிர, எத்தனை கோடி அப்படின்னு டைரெக்டாக இது பண்ண போகிறதில்ல. அது அந்த பணத்தில் கேள்வி கேட்கணுன்னா எப்படி கேட்கலான்னா, புதுசாக ஏதாவது ஒரு துறைக்கு வந்து நம்ம பணம் கொடுக்குறோமா? எந்த துறைக்கு அதிக பணம் கொடுத்துருந்தோம் இந்த பட்ஜெட்டில்? பர்ட்டிகுலராக ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து புதுசாக அறிமுகப்படுத்துகிறோமா? இல்லை எக்ஸ்டென்ஷன் பண்ணுற ஸ்கீம் எது? இந்த வருஷத்தோட முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கப்பட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஸ்கீம் எது? அது மாதிரி அதுதான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். நம்ம வந்து வெறுமனே எவ்வளோ பணம் அப்படின்னு படிக்க தேவையில்ல. இது சும்மா அந்த நியூஸ் பேப்பர் கட்ஸ் நம்ம கொடுக்கறதுனால, அது ரிலேட்டடான அந்த பணம் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கொண்டு வரோம். அவ்வளோதான். நீங்கள் பிளைண்டாக இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ண தேவையில்ல. சும்மா கேளுங்க, கேட்டுக்கோங்க. தேர்தல் செலவினத்துக்கு 1,400 கோடி. சுகாதாரத்துறைக்கு 98,858 கோடி. இப்போ இதில் பாருங்கள், ஸ்கீம் பற்றி பேசியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்திற்கு கடந்த ஆண்டு 7,605 கோடி. இந்நிகழாண்டு 9,400. இப்படி தான் படிக்கணும். இப்போ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு 7,600 கோடி போன வருஷம். போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்சூரன்ஸ் பர்டிகுலராக அந்த ஸ்கீமுக்கு வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்கோம். 9,400 கோடி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்கீமு அது வந்து ரொம்ப முக்கியம். நிகழாண்டு சுமார் 11% உயர்த்தப்பட்டு, அப்போது முன்ன விட இப்போ வந்து சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருக்கோம். 11% நம்ம வந்து அந்த பட்ஜெட் சாங்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி தான் படிச்சுக்கணும். உள்துறை அமைச்சகத்துக்கு 2.19 லட்சம் கோடி. அதை அதிகரித்து தற்போது 2.33 லட்சம் கோடி. போன முறை 2.19, இந்த முறை 2.33 லட்சம் கோடி. எது? உள்துறை. சிறைகளை நவீனப்படுத்த 300 கோடி. ஏற்கனவே பார்த்தோம். உச்சநீதிமன்ற கட்டட வளாகத்திற்கு 123 கோடி. வெளியுறவு அமைச்சகத்திற்கு 20,516 கோடி. வடகிழக்கு பிராந்திய மேம்பாடு 5,915 கோடி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் படிக்கணும் இந்த ஏரியாவை. உதான் திட்டத்தின் கீழ் 120 புதிய இடங்களை வந்து சேர்க்கிறதா இருக்கும். அதில் வடகிழக்கு மாநிலங்களையும் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து பணம் சாங்ஷன் பண்ணியிருக்கோம். அசாமில் ஆண்டுக்கு 12.7 லட்சம் மெட்ரிக் டன் திறன் கொண்ட புதிய ஆலை நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த யூரியா ஆலைகள் வந்து அசாமில் புதுசாக நம்ம வந்து அமைக்க போகிறோம். அதுபோல் இங்கே தேசிய மூலிகை செடிகள் வாரியத்துக்கு 18.59 கோடி. இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதிக்கான மருந்துவியல் ஆணையத்திற்கு 21.96 கோடி ஒதுக்கீடு. ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோன்னு சொல்லி எழுதியிருக்கோம். அது நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள். வரி வரியாக சும்மா ஒரு துறை சார்ந்து என்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக படித்து பாருங்கள். இது சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு 26,000 கோடி நம்ம படித்தோம். அதில் கிட்டத்தட்ட 2,000 கோடி வந்து ஏஐக்காக செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அது ஏற்கனவே தமிழில் பார்த்தோம். அதுவே இங்கிலீஷில் ஒரு முறை பார்க்குறோம், அவ்வளோதான். எங்கேருந்து ஒரு ரூபாயில்
வருமானம் வருது, கம்ஸ் ஃப்ரம் வருமானம் எங்கேருந்து வருது, கோஸ் டூ எங்கே செலவு பண்ணுறோம் அந்த ஏரியா பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்ததில அ நம்ம வந்து இந்த அ ஒரு எந்த துறைக்கு அதிகமா செலவு பண்ணுறதா ஏற்கனவே பார்த்துருந்தோம். ராணுவம் அந்த மாரி ஒரு இது இருக்கும். ஒரு ஒரு இப்ப நம்ம இதில எல்லாமே துறை வாரியா பார்க்குறோம் இல்லையா? இது வந்து ஒரே ஒரு ஒரு இமேஜ்ல நம்ம குடுத்துருப்போம். ஒரே நிமிஷம் இருங்க. அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ம். ஸோ, இப்போ இதில துறை வாரியா குடுத்துருப்போம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியா பார்க்கும்போது அந்த பிடிஎஃப்ல வந்து ஒரு ஒரு துறையிலயும் பர்ட்டிகுலரா எவ்வளோ போன வருஷத்தையும், இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதிகரிச்சிருக்கா? குறைஞ்சிருக்கா? எத்தன சதவீதம் அதிகரிச்சிருக்கு? அந்த துறையில நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்ப டிஃபென்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்னா, ஹெல்த்ன்னு எடுத்துக்கிறோம்னா, ஹெல்த்ல நெறைய ஸ்கீம் இருக்கும். அதில நம்ம ஒரு சில ஸ்கீம் பத்தி படிக்கிறோம். எல்லா ஸ்கீமுக்கும் பணம் ஒதுக்கியிருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்கீமோட பணத்தையும் நம்ம படிக்க போறதில்ல. ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்கீம்ஸ பத்தி படிக்கிறது. ஒரு ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஒரு ஸ்கீம பத்தி பேசியிருப்பாங்க. இப்போ தினமணியில வந்து ஆத்ம நிர்பார் அந்த இன்சூரன்ஸ் பத்தி ஆத்ம நிர்பார் இல்ல. அந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு பேசுறாங்கன்னா, அதேபோல வேற ஒரு நியூஸ் பேப்பர்ல வேற ஒரு ஸ்கீம் பத்தி பேசியிருப்பாங்க. அதனால அப்படி போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்கீம்ஸ நம்ம இண்டிவிஜுவலா கவர் பண்றோம். ஆனா கூட துறை வாரியா எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இங்கேயே பேசியிருந்தோம். டிஃபென்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட், ஹோம் அஃபேர்ஸ், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஹெல்த், அர்பன் டெவலப்மெண்ட், ஐடி, எனர்ஜி, காமர்ஸ், சோசியல் வெல்ஃபேர், சயன்டிஃபிக். இப்போ இதில ஒரு ஒரு துறைக்கும் எவ்வளோன்னு சொல்லி அந்த துறை வாரியான பணத்த பத்தி பேசியிருக்கோம். அப்புறம் கடைசியா இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போதுமே ஒரு ஒரு ரூபாயில எவ்வளோ வரவு செலவுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அதே இமேஜ இன்னொரு முறையும் குடுத்துருந்தோம். ஒரு ரூபாயில வரவு செலவு எவ்வளோன்ட்டு. கடைசியா வந்து இங்கிலீஷ்ல அந்த வரவு செலவு பத்தின அந்த டாக்குமெண்ட்ல கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்ல என்ன இருந்ததுன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டோடயே நம்ம வந்து முடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பட்ஜெட் பத்தின ஒரு அவுட்லைன். நெறைய இருக்கு பேசுறதுக்கு. ஒரு கதை மாதிரி இத வந்து நல்லா கிளியரா கேளுங்க. கேட்டுட்டு அதில வந்து அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்மளே நெறைய இப்போ இப்போ எக்ஸ்டென்ஷனா வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ பத்தி எல்லாத்தையும் நீங்க ஃபர்தரா ஒண்ணொண்ணா படிக்கலாம். தொடர்ந்து வந்து இந்த 2025யோட இந்த பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கொண்டு போற கிளாஸஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இதில வந்து இணைஞ்சிருங்க. நம்ம இந்த 2025 அ பிரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்ன்னு ஒண்ணு நடத்துறோம். ஸோ அதில வந்து குரூப் 1, 2 அண்ட் 4க்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஸ்கூல் புக்க படிக்கிறது, கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் இது ரிலேட்டடா அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். விருப்பம் உள்ளவங்க அதிலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு ஒண்ணு குடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு வந்து நம்மளோட அந்த டெலிகிராம் பேஜ்ல குடுத்துர்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து நம்ம வந்து ஒரு இயர்லி பேக்கேஜா குடுக்குறோம். நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதிலேயே தெரியும். ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட்ன்னு சொல்லி Play Storeல போய் தேடுனீங்கனாவே, உங்களுக்கு வந்து ஆப் இருக்கும். இல்லன்னா நம்ம அந்த ஆப் லிங்க் கீழ குடுத்துருக்கோம். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அத டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ குரூப் 1 இருந்தா ஐதர் இந்த நியூஸ் பேப்பர் கட்டு, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2024 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், 2024 இயர்லி பேக்கேஜ் எல்லாம் சேர்த்து அந்த குரூப் 1க்கு ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா டாபிக் பேஸ்டா ஒரு ரூ. 3000 ஒரு கோர்ஸ் இருக்கும். அதே குரூப் 2, 2ஏ, குரூப் 4 அப்புட்ன்னா ஒன் லைனரா கொஸ்டின் டைப்பா படிச்சா போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸா வந்து ஒரு இது இருக்கும். அண்ட் அது இல்லாம வந்து ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கும். நீங்க அத பாருங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில வந்து என்ன இருக்கு, இல்லன்னு ஒரு கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு, அ நீங்க அதில எது தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி வந்து மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் அத வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ. அடுத்து வந்து ஒரு ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். டாடா.